போட்டு மண் வந்து இந்த பிளாஸ்டிக் இதில் தாங்க வச்சுருக்கேன். தொட்டியில் இது ஏற்கனவே தண்ணி கேன் இது வந்து பழைய ஒன்று வேஸ்ட்டாக இருந்தது. இதில் தான் நான் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இப்போ அப்படி வச்சுருக்கேன். இந்த உரம்லாம் போட்டுட்டு மண் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, உரம் அதெல்லாம் சேர்த்து கூட கொஞ்சம் மண் சேர்த்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு பாருங்கள் எப்படி வளருது. வளர்ந்த பிறகு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம செம்பருத்தி செடி பூக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நல்லா உரம் போட்டு பூ பாருங்கள், அழகாக பெரிய சைஸில் பூத்துருக்கு. இது 2 வாரம் தான் ஆறுது உரம் போட்டு பாருங்கள். எவ்வளோ அழகாக நல்லா செடி குட்டியாக வச்சோம். இந்த பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்கேன். நிறைய பாருங்கள் மொட்டு சூப்பராக அழகாக வளர்ந்துடுச்சு. செடியும் நிறைய மொட்டு விட்டுருக்கு. உரம் நம்ம அந்த ஏற்கனவே போட்டிருக்கேன் இல்லைங்களா வீடியோவில் பாருங்கள். அந்த நல்லா அந்த மாதிரி உரம் போட்டால் பூவெல்லாம் அழகாக வருதுங்க. ஃபஸ்ட்டு பூ செம்பருத்தி. பிங்க்கு நிறைய பூத்துருக்கு. எல்லோ வச்சுருக்கேன், அது இன்னும் வரல. இன்றைக்கி பாருங்கள், பவள மல்லியே கொஞ்சம் ஜாதி மல்லி வந்திருக்கு. அதை எடுத்து வச்சுட்டேன் ஃபுல்லாக. நல்லா கொஞ்சம் நேற்றுக்கு நிறைய வந்தது, இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு பவள மல்லி. நேற்று 1 முழத்துக்கு மேலே இருந்ததுங்க, கட்டி வச்சேன் பூஜைக்காக.